Nemathi Property Management. Contact 766700 MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் இயக்குனர் திரு ப. ரஞ்சித் அவர்கள் மீண்டும் ஒரு கருத்தை பேசியிருக்கிறார். அந்த கருத்திற்காக அவர் மீது மீண்டும் பல விதமான விமர்சனம் எழுந்து கொண்டிருக்கிறது. சில தரப்பில் ஆதரவு தெரிவிக்கவும் செய்கிறாங்க. என்ன கருத்து, என்ன பேசினார், எங்கே பேசினார், எது போன்ற விஷயங்கள் விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய விவகாரம் தொடர்பாக ஒரு இடத்துல பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார் திரு ப. ரஞ்சித் அவர்கள். அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல பத்திரிகையாளர்கள் சந்தித்து அவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது உங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது 2026 மாறுமா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அப்போ கட்டாயமாக அது என்னென்னா நமக்கு நம்ம மாற்ற வரும்னு நினச்சதான் நம்ம வாக்கு செலுத்தணும். ஆனால் மாற்றம் நினச்சபடிக்கு நமக்கு வரலை, பல விவகாரங்கள் நமக்கு திருப்தி இல்லை, தீர்வு கிடைக்கல, இது ஒரு எச்சரிக்கை தான், இது எச்சரிக்கை செய்கிறோம், எங்களுடைய மறுபரிசீலனை செய்வோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இது தொடர்ந்து பல மட்டங்களில் திமுக ஆதரவாளர்கள் மட்டங்கள்லையும் சரி, திமுக எதிர்ப்பாளர்கள் மட்டங்கள்லையும் சரி, திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டேன், திமுகவை நிராகரித்திருக்கிறார் ப. ரஞ்சித் அப்படின்னு ஒரு விஷயம் வெளியே வந்திருக்குது. இப்போது அவர் சொல்லும் போதே சொல்லியிருந்தார், இது ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருந்தார். எச்சரிக்கை அப்படின்னா நாங்கள் எங்களுடைய முடிவினை மறுபரிசீலனை செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அவர் 2021 எடுத்த ஒரு முடிவினை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி மாற்ற போகிறாரு, அதான் அர்த்தம் அப்படிங்கிறதான் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிதான் வெளிப்படையாக பொதுப்படையில் பேசக்கூடிய எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. இப்போ நம்ம இதில் என்ன விஷயத்தை பார்க்கணும், நம்ம இதில் ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னா இதை குறித்து பலர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு திமுகவினுடைய ஆதரவாளர், திராவிட இயக்க பேச்சாளர், எழுத்தாளர் மரதக்குரிய திரு மதிமாறன் பார்த்தீங்கன்னா இவரை விமர்சனம் பண்ணி ஒரு கருத்தை போட்டிருக்கிறாரு. அந்த கருத்தில் கூட இவர் பாஜகவை எதிர்த்து எங்கேயுமே பேசலை, இவர் திமுகவை எதிர்க்கக்கூடிய முடிவுக்கு வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களாம் பாஜகவை எதிர்த்து எங்கேயும் பேசாதவங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. இப்போ அடிப்படையில் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா நீலம் பண்பாட்டு மையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாகவும் தன்னுடைய திரைப்படங்களின் வாயிலாக, தன்னுடைய திரைமொழியின் வாயிலாக, இயக்கத்தின் வாயிலாக இவர் பேசியதெல்லாம் என்ன அப்படிங்கிற கேள்வி இப்போ அவர் தரப்பு ஆதரவாளர்கள் முன்னெழுப்பிக்கிட்டு வராங்க. இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுடைய நீலம் பண்பாட்டு மையத்தை விடவும், இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய பொருளாதார பின்னணியை விடவும் அதிகமான பொருளாதார பின்னணியையும் மிகப்பெரிய கட்டுமானத்தையும் தன்னகத்தை வைத்திருப்பவர்கள் தான் ரெட் ஜெயின் மூவிஸ், உதயநிதி ஸ்டாலின் இப்படிலாம் இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் தரப்பில் இவர்களால் திராவிட இயக்க சினிமாக்களை தமிழ்நாடு தோறும் பரப்பி இருக்க முடியுமா, முடியாதா? இவர்களால் தந்தை பெரியாரோட வரலாறை பரப்பி இருக்க முடியுமா, முடியாதா? ஆனால் அம்பேத்கருடைய வரலாறை பரப்பி இருக்க முடியுமா, முடியாதா? அயோத்தாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இப்படின்னு இவர்களால் தமிழ்நாட்டில் இருந்து உருவாகிய சமூக நீதி போராளிகளை குறித்த வரலாறுகளை ஏன் படமாக எடுக்க முடியல? அல்லது சமூக நீதி சார்ந்த திரைப்படங்களை ஏன் அவங்களால் எடுக்க முடியல? அல்லது நீங்கள் எடுத்த திரைப்படங்களை ஏன் சமூக நீதி சார்ந்து பேசலை? 7ஆம் அறிவுன்னு ஒரு திரைப்படம், அந்த 7ஆம் அறிவு அப்படிங்கிற திரைப்படத்தில் ஸ்ருதிஹாசன் அவர்கள் ரிசர்வேஷன் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை பேசுவாங்க. அந்த வசனம் அந்த காலகட்டத்திலேயே மிக மோசமான விமர்சனங்கள் உள்ளாச்சு. ஒரு இடஒதுக்கீடை பற்றிய அடிப்படை புரிதல், அடிப்படை அறிவும் இல்லாமல் இந்த வசனத்தை வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸை நோக்கியும் தயாரிப்பாளராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கியும் கேள்வி கணைகள் தொடுக்கப்பட்டுச்சு. அதை குறித்து ஒரு பேட்டியில் பேசுகின்ற பொழுது சமீபத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்கள், நான் அந்த நேரத்தை தவறு பண்ணிட்டேன், அந்த நேரத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் தொடர்பு கொண்டு நாம் இந்த வசனத்தை வச்சே ஆகணுமா, அது சரியா இல்லை தவறாக இருக்குன்னு சொன்னாங்க. அதன் பிறகு தான் எனக்கு இடஒதுக்கீடு என்னன்னு புரிஞ்சுது. இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் தவறு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உணர்ந்தாங்க. அப்படி உணர்ந்த அவரும் கூட இப்போ சமீபத்தில் இந்தியன் 2 திரைப்படம் வெளியானதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இந்தியன் 2 திரைப்படம் கூட இவர்களுடைய ரெட் ஜெயண்ட் மூவிஸும் இணைந்து தான் தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதிலும் கூட திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய
அல்லது இவர்கள் பறைசாற்றி கொள்ளக்கூடிய பல திட்டங்களை மறைமுகமாக விமர்சனம் செய்யக்கூடிய துணி அதில் அடங்கி இருக்குது. இதற்கு கூட எப்படி உதயநிதி ஒப்புக்கொண்டாரு? அப்போ இன்னுமே அதில் வந்து அவங்க அரசியல் ரீதியாக திரை படைப்புகளை அணுகலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறாங்க பல ஊடகங்கள். அப்போ என்ன அப்படின்னா, இவர்கள் கையில் இருக்கக்கூடிய திரை மொழிகளையும் அந்த இவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் வைத்துக்கொண்டு ஆக்கப்பூர்வமான ஒரு படைப்புகளை வந்து இவர்கள் வந்து உருவாக்கலை. ஆனால் ரஞ்சித் அவர்கள் தான் பட்ட வழிகளையும் தான் பட்ட துன்பங்களையும் திரைமொழியின் வாயிலாக உச்ச நட்சத்திரங்களில் நடிப்பில் வெளியாக்கி படத்தை வந்து ஒரு வணிக ரீதியான வெற்றியாகவும் இருக்கட்டும், கருத்தியல் ரீதியான வெற்றியாகவும் இருக்கட்டும் பண்ணியிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு. அப்போது ரஞ்சித் வந்து தன்னால் முடிந்த அளவிற்கு தன்னுடைய துறையிலும் சரி வெளியிலும் சரி தான் சார்ந்த அந்த விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக தன்னை அடையாளப்படுத்திட்டாரு. அதற்கான படைப்புகளையும் வெளியிட்டிருந்தார். ஆனால் இவர்கள் அப்படி செய்யலை அப்படிங்கிற ஒரு டாக் வந்து இப்போ அதிகமாக கிரியேட் ஆகிருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, இவர் திமுகவின் எதிர்ப்பாளர், திமுகவை வேண்டுமென்று விமர்சிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாஜகவை தொட மறுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாஜகவை தொட மறுக்கிறார் அப்படிங்கிற ஒரு விவகாரத்துக்கு தான் இப்போ இது போன்ற இப்போ நான் சொன்ன காரணங்களை வந்து ரஞ்சித்தோட ஆதரவாளர்கள் முன்வைக்கிறாங்க. என்ன, அவர் எடுத்த திரைப்படங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, காலா எடுத்துக்கோங்க, கபாலி எடுத்துக்கோங்க, என்ன திரைப்படமாக இருந்தாலும் அதில் ஃபாசிச போக்கிற்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து விதைச்சிருக்கிறாரு. அதுவும் இந்துத்துவ எதிர்ப்பினுடைய ஒரு வடிவம் தான் அப்படின்னு பல இடங்களை காண்பித்திருக்கிறாரு. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் ஒற்றை நோக்கம். அந்த ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் நான் 2021ஆம் ஆண்டில் திமுக கழகத்துக்கும் வாக்கு செலுத்தினேன், 2024ஆம் ஆண்டில் திமுக கழகத்துக்கு வாக்கு செலுத்தினேன் அப்படின்னு இவர் ஏற்கனவே பேசியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது வெளிப்படையாக நான் உங்களுக்குத்தான் வாக்கு செலுத்தினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை திமுகவுக்கு எதிராக எப்படி நீங்கள் நிப்பாட்டுவீங்க அப்படிங்கிற கேள்வியை அவருடைய ஆதரவாளர்கள் முன்வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இவர் சொல்வது சரிதான், அதாவது திமுகவை ஆதரிக்க கூடாது, திமுக என்ன செய்திருக்கிறார்கள், திமுக என்ன சொன்னார்கள், சொன்னதை அவர்கள் செய்தார்களா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைச்சிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ரொம்ப நெருக்கமாக ஒரு பழகக்கூடியவர், அன்பு இளவல்னு அழைக்கக்கூடியவர் ரஞ்சித் அவர்களை. அவரது ஒரு கருத்து எழுதியிருக்கிறாரு. அன்பு இளவல் ரஞ்சித் அவர்களின் இக்கருத்தில் முழுவதும் உடன்படுகிறேன். பெரிய லாபம் ஈட்டும் சினிமா தொழிலில் இருந்தாலும் சமரசம் செய்து கொள்ளாமல் இருக்கும் இந்த உணர்வினை பாராட்டுகிறேன். திமுகவினால் மாற்றம் வரும் என்று நானும் நம்பினேன். ஏமாற்றம் தான் மிஞ்சியது. வேங்கை வயல் வன்கொடுமை சம்பவத்திலிருந்தே இதே உணர்வைத்தான் வெளிப்படுத்தி வருகிறேன். மாற்று இல்லை என்பதை உணர்ந்து ஓவராக ஆட்டம் போடுகிறது திமுக. இது நல்லதற்கு இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அதாவது மாற்று யாரும் கிடையாது, தங்களுக்கு வந்து இதன் பிறகு அல்லது திமுக விட்டுட்டீங்க அப்படின்னா திமுகவுக்கு மாற்று இவங்க தான் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாருமே கிடையாது, இவர்கள் நீங்கள் எங்களுக்கு தான் வாக்களிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு சூழலை, இப்படியாக ஒரு சூழல் இருக்கிறது, அந்த சூழலை திமுக பயன்படுத்திக் கொள்கிறது அப்படின்னு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அவரே தனியாக ஒரு பதிவு எழுதியிருக்கிறார். அந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பம் வந்து எப்படி திமுகவுடைய பாரம்பரிய குடும்பமாக இருந்திருக்கிறது, அதே போல் அவர் எப்படி கலைஞருடைய ரசிகராக இருந்தேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரோ அதையெல்லாம் வந்து முன்வைத்து அவர் வந்து சில கருத்துக்களை வந்து எழுதுகிறாரு. அதில் நான் இடையிலிருந்து நான் படிக்கிறேன். கடந்த 30 ஆண்டு காலமாகவே தமிழக அரசியல் களத்தில் ஒரு வெற்றிடம் உள்ளது, மாற்று என்பது எதுவும் இல்லை, அதற்காகவே திமுகவை ஆதரிக்க வேண்டி இருந்தது. ஏன் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மிகவும் விரும்பினேன். இந்த வருடம் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம்முக்கு தான் வாக்கு செலுத்தினேன். ஆனால் நான் எதிர்பார்த்த இந்த மாற்றமும் நடக்கவில்லை. அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் அதிக சாதிய வன்கொடுமைகள் நடக்கின்றன, அதிக ஆணவ படுகொலைகள் நடக்கின்றன, அதிக தூய்மை பணியாளர்கள் கழிவுநீர் தொட்டியில் இறந்து போய் உள்ளனர், அதிக அரசியல் படுகொலைகள் நடக்கின்றன. விசிக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சிக்குன்னு விரும்புகிறாரு. என்ன செய்ய? பொது சமூகம் இன்னும் விசிகாவை ஏற்க மறுக்கிறது. இடதுசாரி கட்சிகளும் பெரிய அளவிற்கு வளராமல் போய்விட்டது. காங்கிரஸ் தன் வளர்ச்சிக்கான எந்த செயல்திட்டத்திலும் ஈடுபடவில்லை. நான் விரும்புகிற கட்சியின் நிலை இவ்வளவுதான். இதற்கு நம்மை போன்றவர்களும் காரணம் என்று சுய விமர்சனம் செய்து கொள்ளுகிறேன். வலுவான மாற்று அரசியல் கட்சி நோக்கி உங்களை போன்று நானும் காத்திருக்கிறேன், பார்ப்போம் அப்படின்னு எவிடன்ஸ் கதிர் எழுதியிருக்கிறாரு.
இப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வேற வழி இல்லாமல் தான் திமுக நாங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து வேற மாற்று கிடைக்கல, மாற்று இல்லை. விசிகாவை நான் வந்து ஒரு ஆளும் கட்சியாக, ஒரு தமிழ்நாட்டின் தலைமையாக வரணும்னு விரும்புகிறேன். ஆனால் அதற்கான ஒரு சூழல் இங்கே தமிழ்நாட்டு சூழல் அமையலை, அதுவும் ஒரு நெருக்கடியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தை பதிவு பண்ணுறாரு. அவருடைய ஆதங்கத்தெல்லாம் விட்டுருவோம். அதில் முக்கியமாக இன்னொரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு அவர். அதிமுக ஆட்சியை விட இந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதுக்கான டேட்டா பாயிண்ட்ஸ் அவர் போடாலட்டியும் அவர் பல இடங்கள் அதை வந்து முன் வச்சு பேசியிருக்கிறார். நம்மளுடைய ஊடகத்தில் பேட்டியும் கொடுத்துருக்கிறார். இந்த திமுக ஆட்சியில் அமைந்த பிறகு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சாதிய வன்முறைகள், சாதிய படுகொலைகள், ஆணவ படுகொலைகள், படுகொலைகளுக்கான காரணங்கள், இப்போ சாதாரணமாக படுகொலை நடக்குது, நம்ம செய்திகளில் கேள்விப்படுறோம் இல்லையா, அதை சொல்கிறேன். காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை, அதிமுக பிரமுகர் படுகொலை, ஆம்ஸ்டாங் வெட்டி படுகொலை, நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மதுரையில் பிடிஆர் விட்டு வாசல்ல வெட்டி படுகொலை, கள்ளச்சாராயம் குறித்து 65 பேர் செத்து போயிருக்கிறாங்க. இப்படின்னு தமிழ்நாட்டில் சமீப காலங்களில் நடக்கக்கூடிய இந்த படுகொலை தொடர்பான சம்பவங்கள் உண்மையிலேயே அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி வருகிறது. அதனால தான் இப்போ காவல்துறை சில மாற்றங்கள் உண்டாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் மாற்றி இருக்கிறாங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும்னு தான் விரும்புகிறாங்க. ஆனால் இதில் எதுவுமே என்கவுண்டருங்கிறது தீர்வாகாது. என்கவுண்டர் இப்போ வந்து ஒரு ரவுடி திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ரவுடிகள் வளர மாட்டாங்கன்னு பொருள் கிடையாது. அதை என்டிஃபைன் போன்றவங்கள்லாம் ரொம்ப மிக கடுமையாக மறுக்கிறாங்க. அந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணக்கூடாது, சட்டவிரோதமாக பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது இப்போ ரஞ்சித் அவர்கள் சொன்ன கருத்து அப்படிங்கிறது திமுகவினுடைய ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளினுடைய தாக்கம் தான். அந்த தாக்கத்தின் காரணமாக ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஆனால் அந்த கருத்தை சொல்லிய ஒற்றை காரணத்திற்காக அவர் மீது அதிமுக சாயல் பூசுவது, பாஜகவின் சாயல் பூசுவது அப்படிங்கிறது எந்த வகையில் ஏற்புடையதாகும் அப்படின்னு ரஞ்சித்துடைய ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இயக்குனர் ரஞ்சித் தலைமையில் அவருடைய நீலம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைக்கக்கூடிய நீதி வேண்டி ஒரு பேரணி ஒன்றை வந்து நடத்தவிருக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி பேதமின்றி, இயக்கங்கள் பேதமின்றி அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையினையும் வந்து முன் வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம எதை வந்து ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னா, இவருடைய பேச்சுகள்ல இருந்து இவர் உண்மையிலேயே திமுக எதிர்ப்பாளரா, திமுக வெறுப்பாளரா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா இவர் வெளியில் எந்தவித பேட்டியிலையோ வார்த்தைகள்லையோ எக்ஸ்பிரஷன்ஸ்லையோ வந்து ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்ததே கிடையாது. அதான் யதார்த்தமான உண்மை. இப்போ கூட நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில், ஆம்ஸ்டாங் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோருகிறீர்களா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் கோரிக்கை வச்சது உண்மைதான், நாங்கள் கேட்டதாக செஞ்சோம். ஆனால் காவல்துறையினுடைய நடவடிக்கையில் அது தேவையற்ற குழப்பத்தை உண்டாக்கும் என்பதால், அது ஒரு திசை திருப்பலை உண்டாக்கும் என்பதால் நாங்கள் இப்போது தமிழ்நாடு காவல்துறையை முழுமையாக நம்பி இருக்கிறோம். இவர்களே கண்டுபிடிப்பார்கள்ன்ற முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். காவல்துறை தன்னுடைய விசாரணையை முடுக்கி விட்டிருக்கிறார்கள், அது தெள்ள தெளிவாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அப்போ இது வந்து ஒரு ப்ரோ ஸ்டேட் ஸ்டாண்டு தான். சிபிஐ விசாரணை கேட்டாங்க அப்படின்னா சிபிஐ விசாரணை ஒரு பாஜகவினுடைய ஏவல் பிரிவாக செயல்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை இவர்களே வச்சிருக்கிறாங்க. இவர்கள் தரப்பினரே பல முறை வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சிபிஐ விசாரணையை அவர் எப்படி கேட்கலாம், அவர் கேட்டால் சரியா அப்படின்னு விமர்சிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த இடத்துல அவர் சிபிஐ விசாரணை தான் வேண்டும் ஒற்றை காலில் நிற்காம தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வார்த்தையை துளிர்க்க விட்டுருக்கிறாரு. அப்படின்னா அப்போது அவருக்கு ஸ்டேட் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, திமுக கவர்மெண்ட் மேலே, கவர்னன்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தானே அது. அப்போ எப்படி இதை வந்து ஆன்டி டிஎம்கே பர்சனாக, ஒரு பர்சனாலிட்டியாக ரஞ்சித்தை முன்வைக்க முடியும் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இப்படியாக இருதரப்பும் வந்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த மோதல் அப்படிங்கிறது, கருத்தியல் மோதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கூர்மை அடைஞ்சிட்டே வருது. இது நன்மைக்கு இட்டு செல்ல போகிறதா அல்லது தீமைக்கு இட்டு செல்ல போகிறதா, அதாவது எது ஒன்று நன்மை எது தீமை அப்படிங்கிறது அவரவர்கள் தான் வந்து முடிவெடுக்கணும். ஆனால் இது ப்ரோ டிஎம்கேவாக போகுதா ஆன்டி டிஎம்கேவாக போகுதா அப்படின்னு வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் வேணால் ஒரு கருத்துக்கு வந்து முடிவுக்கு வந்து வரலாம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில். ஏன்னா அப்படியான ஒரு சூழல் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே ரஞ்சித்தினுடைய இந்த பேச்சு, இந்த வெளிப்பாடு அப்படிங்கிறது திமுகவின் செயல்பாடுகளின் மீதான மதிப்பீடு, அதனால் உருவான தாக்கம் அப்படின்னு எடுத்துக்கொள்வதா, அல்லது ரஞ்சித் அவர்களுக்கு அடிப்படையிலேயே திமுக மீது வெறுப்பு இருக்கிறது, திமுக மீது காழ்ப்புணர்வு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறதா அப்படின்னு இரண்டு விதமான விவாதங்கள் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது.
உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகிறது என்று. மற்றும் ஒரு தலையங்கத்தில் மற்றும் ஒரு செய்தியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.